அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்னதுன்னா, முருங்கைக்காய் பறிக்க வந்தேன், மிளகாய் பறிக்க வந்தேன். இப்போ எங்கள் மரத்தில் உள்ள முருங்கைக்காயை நான் பறிக்க போகிறேன். 3 காய் கிடக்குது. பீக்கங்காய் கிடக்குது ஒன்று. இது பிஞ்சாக இருக்குது. ரோஸ் கலர் ரோஜா தான் மொட்டு வச்சுருக்கு. இந்த பாருங்கள், ரோஸ் கலர், பிங்க் கலர், வெள்ளை கலர் இனிதான் வைக்கும். ரோஸ் கலரில் நிறைய மொட்டு. இந்த பட்டன் ரோஸ் பாருங்களேன், ஒரு இதுலேயே எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இந்த பிங்க் கலர் ரோஜா இன்னும் பூக்க ஆரம்பிக்க போகுது. இதுலேயும் நிறைய மொட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காஞ்ச இது இருக்குது பாருங்கள், இந்த இப்படி ஒடிச்சு விட்ருங்க. ரோஜாவில் இப்படி ஒடிச்சு இப்படி விட்ருங்க. முள் சாதாரண ரோஜாவில் ரொம்ப குத்தாது. எட்வர்ட் ரோஸும் இந்த மாலை ரோஜில் தான் முள் ரொம்ப குத்தும். இது பாருங்கள், இப்போ ரோஜாப்பூ சீசன் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ முருங்கைக்காய் பறிச்சுட்டு மற்றது காட்டுறேன். இந்த பாருங்கள், நல்லா விளைஞ்சிருச்சு, சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த முருங்கைக்காயை பறிச்சாச்சு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பிஞ்சு கிடக்குது. இது ஒரு பிஞ்சு. இப்போ இந்த முருங்கைக்காயில் இந்த சைடாக வர்றதை இப்படி உடச்சி விட்ருங்க. இப்படி நான் காயை பறித்தோடனே இப்படி இதை அப்படி உடச்சிடணும். இப்படி உடச்சிடும். இன்றைக்கி 2 காய் பறிச்சிடும். இல்லைன்னா எல்லாத்தையுமே பறித்து உடச்சி விட்ரும். உடச்சி விட்டா தான் அது திரும்ப துளிர் காய்க்கும். பாருங்கள், இது அப்படி ரெண்டு காய் பறிச்சாச்சு. இந்த மறுபடியும் மொட்டு வைக்குது. மொத்தம் 3 காய் பாருங்கள். வெண்டைக்காயில் மறுபடியும் பூ வச்சுட்டு மொட்டு காய்க்க ஆரம்பிச்சிட்டு. வெண்டைக்காய் இந்த காய்க்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள், எத்தனை பிஞ்சு கிடக்கு பாருங்கள். இன்றைக்கி 3 முருங்கைக்காய், அப்புறம் மிளகாய் பறிக்க போகிறேன். 3 முருங்கைக்காய் பறிச்சிருக்கேன். பாவைக்காய் ஒன்றே ஒன்று கிடக்குது. அப்புறம் தக்காளி பறுக்கணும். பாருங்கள், பாவைக்காய் இது தக்காளி நிறைய காய்ச்சிருக்குது, ஆனால் பறுக்கலை. இப்போ மிளகாய் பறிச்சிரும். மிச்சம் எல்லாமே பிஞ்சாக இருக்குது. எங்களுக்கு தேவையான மிளகாய் பறிச்சிட்டேன். 3 முருங்கைக்காய் பறிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கீரை இருக்குது பார்த்தீங்களா, கீரை தான் இப்போ கட் பண்ணணும். உருளைக்கிழங்குல பாருங்கள், நிறைய இது பாருங்கள், பச்சை கலர் இந்த கழனி தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி.
இந்த கருந்துளசி வந்து ரொம்ப நல்லது. இதை அப்படியே கிள்ளி விட்ருங்க. இதை அப்படியே பக்கம் வச்சு வரும். இந்த பூவை கிள்ளி எடுத்துடணும். உங்களுக்கு வித்து வேணும்னா பூவை விடுங்க. அப்போ தான் துளசி நல்லா வளரும். கிள்ளி போட்டு செடிக்கு தண்ணி ஊற்றணும். சுண்டைக்கால மறுபடியும் பூ வைக்குது. மணத்தக்காளி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.